சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன செய்தி வந்திருக்கு? ஒண்ணு இல்ல, எல்லாம் நெக்ஸ்ட் வீக்ல முடிஞ்சிடும். வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. புதன்கிழமை வர சொல்லியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். புதன்கிழமை தான் முடியும். புதன்கிழமை தான் வர சொல்லியிருக்காரா சக்தி. பயோமெட்ரிக் எல்லாம் முடிச்சாச்சான். பயோமெட்ரிக் முடிச்சாச்சுன்னாரு. அதனால நமக்கு தெரியும். புதன்கிழமை முடியுது. என்னன்னா இந்த இதுக்காக தான் டேட்டை டிக்ளேர் பண்ணாம இருக்காங்க. சரி, நம்ம சென்ட்ரல்ல கொஞ்சம் வேலை இருக்கு. அதை எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி அவரோட சைன் புதன்கிழமை தான் பண்றாரு. பண்ணுவாரு. செவ்வாய்லாம் புதன்கிழமை பண்ணுவாரு. லிக்விட் கேஷ் யாருக்குமே கிடையாது. சரி சரி. நம்ம எல்லாமே அக்கௌண்ட் த்ரூ தான். அப்போல இருந்து எல்லாத்துக்கும் மெசேஜ் வர ஆரம்பிக்கும். ஆமா ஆமா. சரி சரி. அது செவ்வாய் பண்றாரா புதன் பண்றாரான்னு தெரியல. அப்போல இருந்து பேங்குக்கு மெசேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க பேப்பர் கொடுத்து ஆக்டிவேஷன் பண்ணலாம். பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் மட்டும் எடுக்கிற மாதிரி, மீதி எல்லாம் எலெக்ஷனுக்கு அப்புறம் எடுக்கிற மாதிரி இருக்காங்க. அதாவது அங்க இருந்து அமௌண்ட் எடுக்கிற மாதிரி தான். டிரான்ஸ்பர் பண்ணதுக்கெல்லாம் பெரிய லெவலுக்கு எல்லாம் இது ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அது இவங்க சொல்றதுதான். ஆமா, எல்லாத்துக்கும் ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வேலைகள் நடக்கும். 10% எடுத்துக்கலாமா என்னன்னு தெரியல. ஆமா, 10% எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ப்ரூவ் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க ஆர்டிஜிஎஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. சரி சரி. உங்க அக்கௌண்ட்ல வரக்கூடிய ஃபண்டுக்கு அவன் ஒரு தடவை கொடுத்துட்டானா அதுக்கப்புறம் அவன் எனக்கு சொல்றதுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம். எடுக்க முடியாது, கேஷா எடுக்க முடியாது. ஏன்னா கேஷ் இனிமே இனி போக போக 500 நிப்பாட்டிடுவாங்க. 200 வரைக்கும் தான் இருக்கும். அது இந்த சின்ன சின்ன வணிகர்களுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு தான் அந்த 200. மீதி எல்லா அமௌண்ட்டையுமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான் பண்ணும். ஆமா, அதனால அடுத்த வாரம் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். ஜிஎஸ்டி அதாவது ஜிஎஸ்டி கிடையாது. அதாவது கருப்பு பணத்தை பிளாக் மணி சேவ் ஒதுக்குறத ஒதுக்குறாங்க. ரெண்டாவது, இந்த இந்தியாவில் நமக்கு பிரிக்ஸ் ஒரு ஆப்ஷன் கொண்டு 5 நாட்டோட மணியை எப்படி வேணாலும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதாவது முன்னாடி யூஎஸ் டாலர் இதெல்லாம் நம்ம இங்க சேவ் பண்ண வைக்க முடியாது. ஆமா ஆமா. கிரிப்டோ கரன்சி பிட்காயின் எல்லாம் யூஸ் பண்ண முடியாதுல்ல. இது எல்லாமே யூஸ் பண்ற மாதிரி. அதாவது இப்ப எப்படின்னா, ஜெர்மன்ல இருந்து ஒரு ஃபண்ட் நீங்க நிறைய ஃபார்மாலிட்டிஸோட தான் இங்க வாங்க முடியும். நீங்க அதுக்கு ஒரு தனி வேலெட் கொடுத்துருங்க. ஜெர்மன்ல இருந்து அனுப்புனாலும் அந்த ஃபண்ட் உங்க அக்கௌண்ட்ல இருக்கும். தேவைப்பட்டா நீங்க அதுல மாத்தி நீங்க கன்வெர்ட் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். முன்னாடி அது ஆர்பிஐல அது டைவர்ட் அது கன்வெர்ட் ஆகி அது இந்தியன் கரன்சியா மாத்தி எல்லாம் தானே எடுக்கணும். இப்ப அப்படி எல்லாம் கிடையாது. இப்ப ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. ஆமா, அதனால நமக்கு இப்ப நம்ம ஒரு ஃபாரின் ஒரு ஜெர்மனோட ஒரு பிசினஸ் பண்றோம். அவன் தரக்கூடிய இது நம்ம இங்க மாத்த முடியாதுல்ல. இப்போ அமெரிக்கால யூஎஸ் டாலரை நம்ம இது பண்ணலாம். அதுக்கு ஒரு தனி ஆப் கொடுத்துட்டு அதுல அந்த ஃபண்டை டிரான்ஸ்பர் பண்ணி அதுல நம்ம வச்சுக்கலாம். அந்த வேலெட்ல நம்ம பேமெண்ட் வச்சுக்கலாம். நம்ம ஒருத்தருக்கு மாத்தணும்னா அந்த மணியை அப்படியே திருப்பி அங்க அவங்களுக்கே அனுப்பி விட்டுலாம். சரி சரி. அப்படியெல்லாம் சில விஷயங்கள் பண்ணிருக்காங்க. எல்லாமே எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே, அதாவது இந்த வேலை முடியும் போதுதான் எல்லாமே பாசிட்டிவா நமக்கு சாதகமா தான் எல்லாமே அமைஞ்சதுங்கிறது வரும். காசு வர வரைக்கும் நம்ம தப்பா தான் பேசிட்டு இருக்கோம். அமைதியா தான் இருந்தாங்க, வேற வழி இல்ல. தாண்ட முடியாது. காசு வர வரைக்கும் நம்ம இந்த விஷயத்த நம்ம தப்பா நினைப்போம். ஆனா இவ்வளவு நாள் டிலே பண்றதுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றதுக்கும் எல்லாமே பாசிட்டிவா தான் இருந்தது. நமக்கு நம்மளுக்கு நல்லதுக்கு தான் எவ்வளவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது அப்பதானே தெரியும். ஆமா, கண்டிப்பா. இப்ப தெரியும். இப்ப நீங்க இப்ப ஒரு ஃபண்ட் இருக்குது, அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ண முடியாத அளவுக்கு உங்க அக்கௌண்ட்ல உங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்ல. அக்கௌண்ட்ல காசு இருந்தா என்ன பிரயோஜனம்? நமக்கு எடுக்க போகல. இப்ப இது எல்லாமே நீங்க எப்படி வேணாலும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், எந்த மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா வந்தா கூட நீங்க அதை உங்களோட வாழ்க்கைக்கு நீங்க எப்படி வேணாலும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, அதனால எல்லாமே நல்லபடியா முடியும். நெக்ஸ்ட் வீக்ல தான் இனி அடுத்த தகவல் புதன்கிழமையில இருந்து எல்லாமே கிளியர் ஆகும். அதுக்கப்புறம் தான் டேட்டா டிக்ளேர் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 14-15 ஆகிறதா சொல்றாங்க. இல்ல, 14-15 தள்ளி போகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்ப 16-17 இருக்கும். ஆமா ஆமா, அந்த மாதிரி கேப்ல ஒரு நாள் 2 நாள் முன்ன பின்ன ஆகும். வேலை முடிச்சிருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்புறம் 18-19-20 அது மாதிரி அந்த மாதிரி. அதாவது இப்ப அவரு நம்ம முக்கியமா ஒருத்தர் நமக்கு டிஃபென்ஸ்ல இருந்து தகவல் கொடுக்கக்கூடிய என்னன்னா, இதை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மந்த் எண்டா இருந்தாலும் அதை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான், அதாவது என்னன்னா 17ஆம் தேதி வரைக்கும் ஏதோ எக்ஸாம் இருக்கா. அதனால அதுக்கப்புறம் கூட பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, எல்லாம் நல்லதே நடக்கட்டும். சரி, 17ஆம் தேதி தான் நமக்கு கிடைக்குமா?
இல்ல சார், நமக்கு வந்து புதன்கிழமையில இருந்து எல்லாமே ஆக்டிவேஷன் ஆயிரும். ஆக்டிவேஷன் அக்கௌண்ட்ல ஆயிரும். மெசேஜ் வந்துடும். ஆமா ஆமா ஆமா, அடுத்த வாரத்துல இருந்து மெசேஜ் வர ஆரம்பிக்கும். இன்னும் செல்லருக்கு ஏறல, இன்னும் செல்லருக்கு ஏறல. இல்ல, செல்லர்கள் எல்லாம் ஆல்ரெடி வந்து ப்ராசஸ்ல இருந்துட்டு இருக்கு. ஆமா, எல்லாமே வந்து அவர் விட்ரோவல் கொடுக்காததுனாலதான் இவங்க வந்து அதை எடுக்க முடியாம அவர் அக்கௌண்ட்ல ஏறி அவங்க இன்னும் பண்ண முடியல. பண்ண முடியாது, அக்கௌண்ட்ல இருந்து டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. டிரான்ஸ்பர் கொடுக்கணும்னா அவர் வந்து இப்ப கையெழுத்து போட்டாதான் டிரான்ஸ்பர் ஆகும். சரி சரி. ஃபண்ட் வந்துருச்சு, ஃபண்ட் ஆல்ரெடி வந்துருச்சு. ஆமா, புதன்கிழமையில இருந்து இப்ப டிரான்ஸ்பர் பண்ணதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துடும். வந்தோடனே டக்கு டக்குன்னு எல்லாருக்கும் மெசேஜ் வந்துடும். அதான் சொன்னாரு, பேசாம என்ன சொன்னாருன்னா, எங்களுக்கு ஏத்தின உடனே அடுத்த நாள் அப்படியே ரிலீஸ் பண்ணிடுவாரு எல்லாத்துக்கும், என்ன அக்கௌண்ட்ல ஏத்தி வச்சு. அதேதான் சார், அப்ப எல்லாமே ரெடியா இருக்கு. அவங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துருச்சு, டிரான்ஸ்பர் ஆகாது. உங்க அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு பணம் கொடுத்து ஹோல்டு பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், நீங்க எப்படி டிரான்ஸ்பர் பண்ணுவீங்க? அதான் கார்டு இப்போ எனக்கு வந்து பஜாஜ்ல வந்து ஒரு முன்னாடி வந்து ஒரு கார்டு உண்டு. அந்த கார்டு வந்து 1,25,000 வந்து கிரெடிட் போட்டிருந்தான். அதுக்கப்புறம் அது 1,40,000 1,50,000 லட்சம் வரைக்கும் அது போட்டிருந்தான். சரிங்களா? அது அந்த சிபில் அந்த கொரோனா டைம்ல என்ன பண்ணோம்னா, அந்த சிபில் எல்லாமே அடிப்பு வாங்கினதுனால அந்த கார்டை ஹோல்டு பண்ணிட்டான். அக்கௌண்ட்ல பார்த்தா அந்த 1,25,000 கிரெடிட் இருக்கும். ஆனா அதுல இருந்து ஒரு காசு எடுக்கவோ டிரான்ஸ்பர் பண்ணவோ முடியாது. சாதனம் பர்ச்சேஸ் பண்ணவும் முடியாது. இஎம்ஐ கார்டு அது. சரிங்களா? அதே மாதிரி இந்த ஃபண்ட் வந்து அக்கௌண்ட்ல ஏறி அப்படியே நிக்கும். நம்ம வந்து என்னத்தை போட்டாலும் மெசேஜ் வராது, ஒண்ணுமே வராது, அப்படியே இருக்கும். கணக்குல சும்மா காட்டிட்டே இருக்கும். அவ்வளவுதான். அதே மாதிரிதான் இவங்க கையில இருக்குது. அதை வந்து டிரான்ஸ்பர் ஆகணும் அப்படின்னா அதை வந்து அந்த கம்யூனிகேஷன் எரர் எடுக்கணும்னா இவங்க வந்து ஓகே கொடுத்தாதான் அவங்க அதை ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. சரிங்களா? சரி சார். அது எல்லாமே 54 ரெடி ஆயிடுச்சா? எல்லாமே ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த புதன்கிழமையில இருந்து எல்லாம் ஓகே ஆயிரும் சொல்லியிருக்காங்க. ரைட், ஓகே சார். ஓகே, சரி சரி சார். ஓகே. நண்பர் அவர் என்ன சொல்றாரு விஏஓ? அவர்கிட்ட இன்னும் பேசல. அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், கான்பிடன்ஸ் சொல்லியிருக்கோம். அவர் வந்து எல்லாம் நடந்தா சரின்னு சொல்லுவாரு. அவ்வளவுதான். அவர் வேற என்ன சொல்ல முடியும்? ஆமா, வேற என்ன சொல்லுவாரு? ஒன்னும் சொல்ல முடியாது. ஆமா ஆமா. 7ஆம் தேதி போற 9ஆம் தேதி போற பாருங்க, 7 போக மாட்டாரு, 9 போக மாட்டாரு. இது தள்ளி போறதுனா இதுவும் தள்ளி போகுது பாரு. அப்புறம் அப்படியே மாத்தி மாத்தி. ஆமா ஆமா. நீ ஒரு இழிச்சவாயா இருக்கேன்னு ஒரு நாள் திட்டிப்பேன். நீ என்ன சொல்றாரு கேட்டுக்கிற, திருப்பி அவர் ஏற மாட்டாங்க. ஏறினா உன்ட்ட பேச மாட்டாரு, எடுக்க மாட்டாரு. சிவராத்திரி கோயிலுக்கு போய் என்ன கூப்பிடாதான்டா. 6 மணில இருந்து கோயில்ல உட்காந்துறாரு அவங்க ஒரு கோயில்ல. யாரு? விஏஓ பெருமாள் கோயில்ல உட்காந்துருக்காரு சிவராத்திரி. இல்லையா? நீங்க கூப்பிட்டா இருப்பாரு ஒண்ணு. வரணும். சரி 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 சரி. நீங்க அடிச்சீங்களா? நான் பேசுறது இல்லையாட்டா. மோகன் அடிச்சிருக்காரு இல்லையா? மோகன் அடிச்சான். சரி சரி சரி. நீங்க ஒண்ணும் பேசிக்க வேண்டாம், இந்த மாதிரி சொன்னாரு போங்க. அவர் பேசுறேன். அவர் நைட் லைனுக்கு வருவாரு சார். எப்படியாவது அடிப்பாரு, கேப்ல அடிப்பாரு. ஆமா ஆமா ஆமா. சரி, ரைட், ஓகே.